ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளாக் ப்ராப்ளமில் டைப் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டைப் நம்பர் 5ல் தேர்ட் கொஷின். அட் வாட் டைம் பிட்வீன் 4 o'clock அண்ட் 5 o'clock வில் போத் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக் பி 10 minutes apart அப்படின்னு பார்க்குறோம். சரி, அப்போது 1 minute வந்து பார்த்திங்கன்னா 6 degree வந்து மினிட் ஹேண்ட் மூவ் ஆகிருக்கும். ஓகே, அப்போது 10 minute வந்து 6 × 10 60 degree. சரி, அப்போது theta is equal to 30 into h minus 11/2 m. இதுதான் இதோட ஃபார்முலா. சரி, இப்போ theta வந்து பார்த்தீங்கன்னா 60. அப்போது ப்ளஸ் 60 is equal to 30 into 4 minus 11/2 m. இப்போ 11/2 m is equal to 120 minus 6. அப்போ m is equal to 60 into 2 divided by 11. ஸோ இப்போ இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 120 டிவைடட் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது 120 டிவைடட் பை 11 வரும். இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 10/11, அதாவது பாஸ்ட் 4. இதுதான் இது ஒரு ஆன்சர். சரி, இன்னொரு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது -60 ஈக்குவல் டு 30 × 4 minus 11/2 m. அப்போ 11/2 m is equal to 120 plus 60. அப்போ m is equal to 180 into 2 divided by 11. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது 32 8/11 பாஸ்ட்டு 4. இதுதான் இதோட ஆன்சர். ஸோ அப்போது பிஃபோர் அண்ட் அஹெட் ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி போடும்போது it will be easier to calculate our answers. Okay, thank you for watching my video. Thank you. Bye.